வணக்கம். இந்தியா எக்ஸிம் பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி அண்ட் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபினான்ஸ் ரிலேட்டடா முடிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட், இது ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் டிரைவ்னால எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி வந்து என்ன நான் கிரிமிலேயர் இவங்க மட்டும்தான் வந்து என்னன்னா எலிஜிபிள். இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியில வரீங்கன்னா நீங்க வந்து என்ன அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்பயே வந்து என்னன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இப்போ ஜாப் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து என்னன்னா 1 ஜனவரி 2024. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 2024 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மந்த் ஆஃப் இன்டர்வியூ வந்து என்ன பிப்ரவரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் பண்ண வந்து என்னன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது தமிழ்நாட்டில் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எந்த சென்டருமே வந்து என்னன்னா கொடுக்கல. ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபார் வந்து மேனேஜருக்கான போஸ்ட்ல வந்து 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயுமே வந்து கேட்டகரியில வந்து நீ எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு வந்து 1 இருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசிக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து என்ன செக் பண்ணிக்கலாம். இப்ப பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா இப்போ மேனேஜருக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்க எலிஜிபிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபாலோடு பை வந்து என்னன்னா நீங்க எம்பிஏ ஆர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் வந்து என்னன்னா டிப்ளமோ இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து என்னன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வந்து என்னன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல வந்து என்னன்னா சில கேண்டிடேட் முடிச்சிருந்தாங்கன்னா நீங்க அதுக்கான எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னா கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து என்ன மேனேஜர். ஏன் வந்து என்னன்னா இங்க வேகன்சியுமே கம்மியா இருக்குன்னா ஒன்லி ஃபியூ கேண்டிடேட்ஸ் தான் வந்து என்னன்னா இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா வந்து என்னன்னா அப்ளை பண்ணிருங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்மே என்ன அப்படின்னா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா கேட்கல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிஏ கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னன்னா லைக் அதை வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னால. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா ஏஜ் ஃபேக்டர். ஸோ ஏஜ் கேட்டகரியுமே வந்து என்னன்னா பர்டிகுலர் கேட்டகரி வைஸ் வந்து என்ன டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் வந்து என்ன ஓபிசிக்கு என்ன வந்து என்னன்னா ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து இல்லை பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்ன எக்ஸாம் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஃபார் வந்து என்ன ஓபிசி கேண்டிடேட், 100 ஃபார் வந்து என்ன எஸ்சி, எஸ்டி அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம எக்ஸாமோட ஃபீஸை வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஒன்ஸ் வந்து என்னன்னா அப்ளை பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பேசிக் இன்ஃபோ தான் கொடுத்துருக்கேன். அது நமக்கு வந்து என்னன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வந்து என்ன டெஸ்ட் வாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அண்ட் மேனேஜர் ரெண்டுக்குமே வந்து என்னன்னா சேம் லெவல் ஆஃப் வந்து என்ன ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது குவாலிஃபைங் நேச்சர். ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை மார்க் கேட்டிருப்பாங்க, அதை நீங்க பாஸ் பண்ணா போதும். பட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, இதை வந்து தான் வந்து என்னன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இங்கிலீஷ் பேப்பர் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து என்ன இருக்கும். ஓகேவா? இதை பார்த்துன்னு வந்துருக்கணும். இதே இது ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த அப்ஜெக்டிவ் பேப்பர், இதுக்கு நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு. 1/4 மார்க்ஸ் வந்து என்னன்னா அசைன் கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இதெல்லாமே நீங்க வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்து ஃபைனல் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்னன்னா கடைசி டேட். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன டேரக்டா வந்து என்ன எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான வந்து இந்தியா எக்ஸிம் பேங்க் இந்தியா லைக் எக்ஸிம் பேங்க் இந்தியா .in கெரியர் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுல கரண்ட் ஓப்பனிங்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஆல்ரெடி நீங்க லாகின் வந்துச்சுன்னா நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இதை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா மெயில் வரும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து என்னன்னா அப்ளை பண்ணிக்கலாம், லைக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த ரிலேட்டடா ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.